நடக்குது பாருங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, ஒரு பெண்ணை பார்க்க போனார்ல, அந்த பெண் சாதியை அங்க என்ன ஒரு விடுகதையை சிம்சோன் அறிவிக்கிறாரு. அந்த விடுகதையை யாரு அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய வெகுமதிகள் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ அந்த பெண் சாதியானவள் என்ன செய்யறா அப்படின்னா, பெண் சாதி கிட்ட இவங்க சிம்சோன் விடுகதை எங்களால சொல்ல முடியல, அதனால நீ என்ன செய், சிம்சோனை என்ன செய்யனா, 7ஆம் நாளில் அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு. இந்த நாட்கள்ல கர்த்தருக்காக இறக்கமா ஊழியம் செய்வாங்க. ஆரம்பத்துல எல்லாம் அவர்களை புடிச்சு நிறுத்த முடியாது. கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறவர்களோட வாழ்க்கையில பெண் சாதிகள் உள்ளே வருகிறார்கள். பாவம் என்னும் பெண் உள்ளே வருகிறாள், பெண் சாதி உள்ளே வருகிறாள். என்ன செய்யறான்னா, நயமான பேச்சுகளை பேசி தன்